வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. நேற்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தது. வெப்பச்சலமழை, அதாவது தென் மாவட்டங்கள் உள்பகுதி தொடங்கி சென்னை வரை உள்ள மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தது. அதிலும் வடக்கே செல்ல மழைப்பொழிவு கூடுதலான இடங்களில் மழை கிடைத்தது. அதேபோல் கூடுதலான மழையும் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைத்தது சென்னை சுற்றியுள்ள இடங்களில். அதேபோல் கர்நாடகாவில் வரும் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி தொடங்கி கர்நாடகாவில் வரும் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தது. அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து லேசான முதல் மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைத்தது மேற்கு தொடர்ச்சி மலைகளில். அதேவேளையில் இன்றும் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலமழை என்பது இன்று சற்று குறைவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கர்நாடகா ஏற மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவும் இருக்க வாய்ப்புள்ளது. இந்த மேகங்கள் இன்று விலக சற்று தாமதமாகும் என்பதால் இன்று மழைப்பொழிவு சற்று குறைவாக இருக்கும். அதேபோல் தென் மாவட்டங்களுக்கு கடந்த நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்திருந்தது. இதன் காரணமாக மேகம் சூழ்ந்து காணப்பட்டு பெரிய அளவில் வெயில் இல்லை. இன்று முதல் வெயிலும் மேகங்களும் சூழ்ந்து மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். வெயிலும் இருக்கும், மேகங்களும் திடீர்னு வந்து நிழல் கொடுக்கும். இப்படி மாறி மாறி இன்று தென் மாவட்டங்களுக்கு அமையும். அதுவில் இன்று தமிழகத்தில் வெப்பச்சலமை குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான சாரல், மாலை இரவு நேரங்களில் லேசான சாரல் மழை கிழக்கே எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பாபநாசம், அம்பை, திருநெல்வேலி இந்த இடங்களில் லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் அங்கங்கே மழை கிடைத்தாலும் இன்று ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய அளவில் நேற்றை விட இன்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் நேற்று லேசான மிதமான மழையாக கணவாய் பகுதிகளுக்கு கிடைத்திருக்கும். இன்றும் அதேபோல் மாலை இரவு நேரங்களில் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஒரு 10 மணிக்கு பிறகு வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று வெயிலும் இருக்கும், நிழலும் மாறி மாறி மேகங்கள் சூழ்ந்து காணப்படும் என்பதால் வெயிலும் ஒரு மந்தமான வெயிலாக இருக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் நேற்று சிவகாசி கிழக்கு பகுதி அங்கே மழை கிடைத்திருக்கும். இன்று ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் நேற்று பரவலான மழைப்பொழிவு அமைந்திருந்தாலும் இன்றும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. சாரல் மழை சற்று தேனி வரை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை. அதே வெளியில் நேற்று மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைந்திருக்கும். இன்று ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் குறைந்த இடங்களில் இன்று மழை கிடைக்கும். அதே வெளியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்று அன்னூர் சுற்று வட்டாரங்கள், பெரியநாயக்கம்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் நேற்று மழை கிடைத்தது. இன்றும் பரப்பில் குறைந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். அதேபோல் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சி மேற்கு பகுதியில் மிதமான மழை, சற்று கனமழை வரை கிடைத்துள்ளது. இன்றும் அதே போல் மேற்கு பகுதி மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை நீலகிரிக்கும் இன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை நேற்று திருப்பூர் மாவட்டத்தில் நேற்று பரவலான மழைப்பொழிவாக கிடைத்துள்ளது. அதாவது சேவூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தது. இன்றும் பரப்பில் குறைந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது வடக்கு பகுதி திருப்பூர் மாநகரம் வடக்கு பகுதி மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்தில் இன்று ஒரு இடங்கள் மட்டுமே நேற்றை விட இன்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். ஒரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் இன்று சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சேலம் மாவட்டத்தில் இன்று கர்நாடகாவில் நுழையும் காற்று சேலம் வழியாக நுழைந்து கும்பகோணம், நெய்வேலி வழியாக வங்கக்கடலில் இறங்கும் என்பதால் இந்த இடங்களில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் திருச்சி, கரூர், நாமக்கல் இந்த இடங்களில் நேற்று பரவலான மழைப்பொழிவு கிடைத்தது. இன்று வந்து இந்த பாலக்காட்டு நுழையும் காற்று நேரடியாக வங்கக்கடலில் இறங்கும் என்பதால் இந்த கரூர், நாமக்கல்,
திருச்சி இந்த இடங்களில் வடக்கு பகுதி மட்டுமே ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நேற்றை விட இன்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். கரூர், நாமக்கல், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை. அதேபோல் திருச்சி தெற்கு பகுதி அங்கங்கே மழை கிடைக்கும். அதேபோல் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் இடம் என்பது பெரும்பாலும் கடலூர் தொடங்கி அதற்கு வடக்குள்ள மாவட்டங்கள், வங்கக்கடலை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது நள்ளிரவு நேரங்களில் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம், புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் இந்த இடங்களை பொறுத்தவரை அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதுபோல் கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று மேற்கு காற்று வங்கக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மயிலாடுதுறை, அதே வழியில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பகல் நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும் என்பதால் மேகங்கள் விலக தாமதமாகும் என்பதால் பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும். அதேபோல் தென்மேற்கு பருவமழை நேற்றை போலவே இன்றும் சீராக கன பகுதிகளுக்கு சாரல் மழை, மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு சீராக தொடர வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 6ஆம் தேதியை பொறுத்தவரை வெப்பச்சலமை சற்று அதிகரித்து கிடைக்கும். இன்று எங்கெங்கு வெப்பச்சலமை சற்று குறைவான பரப்பில் கிடைக்கிறதோ நாளை வெப்பச்சலமை சற்று அதிகரிக்கும். தென் மாவட்டங்கள் உட்பகுதி சற்று கூடுதலான இடங்களிலும் அதைவிட கூடுதலான இடங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி அதற்கு கிழக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும், திருச்சிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை வெப்பச்சலமை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதே வேளையில் தென்மேற்கு பருவமழையும் சீராக தொடரும். அதே வேளையில் இப்போது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல காற்று சுழற்சி அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருக்கும் என்பதால் ஒரு நாள் கூடுதலாகவும் ஒரு நாள் குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலனை இந்த நிகழ்வு வடக்கே நகர்ந்த பிறகு சற்று தீவிரமடையும். காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மேலும் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து சீராக சற்று அதிகரிக்கும். ஆகஸ்ட் 8, 9, 10 தேதிகள் மேலும் சற்று சீராக அதிகரித்து தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்ப்பது. அதாவது கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மற்றவர்களுக்கு முன்னேறி வந்து எப்போதாவது ஒரு முறை சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமடையும். ஆனால் தமிழகத்தில் வெப்பச்சலனம் என்பது ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு உள்ளே நகர்ந்த பிறகு மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலனை அங்கே சற்று கூடுதலான பரப்பில் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் வெப்பச்சலனை இப்போது சற்று இன்று ஆகஸ்ட் 5ஆம் தேதி குறைவான பரப்பில் இருந்தாலும் நாளை ஆகஸ்ட் 6ஆம் தேதி கூடுதலான பரப்பில் இருக்கும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி பரவலான வெப்பச்சலனை இருந்தாலும் படிப்படியாக வெப்பச்சலனை தீவிரம் குறைந்து மீண்டும் படிப்படியாக வெப்பச்சலனை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை இப்போது சீராக தொடங்கும் மழை சற்று அதிகரித்து மீண்டும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சீராக அதிகரித்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.